கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். இதே உபாகமம் 1:11 நாம் வாசிக்க முடியும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு என்று சொல்லி ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுபோலதான் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஏனெனில் வேதத்தில் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விதைக்கு பனியையும் மழையையும் பெய்ய பண்ணுகிற தெய்வம் அவர். ஆகையால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறபடினாலே நமக்கு பயம் வேண்டாம். நம்முடைய பிதாக்களை நடத்தினவர் இன்று மாறாத தெய்வமாய் இருக்கிறார். இந்த உபாகமத்திலே நாம் வாசிக்கும் போது பின்பெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகள், உங்கள் பிதாக்களோடு, உங்கள் பிதாக்களாம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு நான் பண்ணின உடன்படிக்கை நிச்சயத்தின்படியே உங்களை நான் சுதந்தரிக்க பண்ணும் தேசத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்கள், நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி என்றெல்லாம் கர்த்தர் தம்முடையவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த கால ஓலை அப்படிதான் கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமி ஏமாற்றுகிற பூமி, இந்த பூமி வஞ்சிக்கிற பூமி, இந்த பூமி நம்மை மோசப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றுகிறவர்கள் நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளுகிற கூட்டம் பெருகி கிடக்கிற இந்த காலங்களில் தேவ தயவில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சம்பாத்தியமும் உங்கள் வரத்தும் உங்களுக்கு போதுமானதாய் மீதியானதாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். இதே உபாகமம் 1:11 நாம் வாசிக்க முடியும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு என்று சொல்லி ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுபோலதான் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஏனெனில் வேதத்தில் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விதைக்கு பனியையும் மழையையும் பெய்ய பண்ணுகிற தெய்வம் அவர். ஆகையால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறபடினாலே நமக்கு பயம் வேண்டாம். நம்முடைய பிதாக்களை நடத்தினவர் இன்று மாறாத தெய்வமாய் இருக்கிறார். இந்த உபாகமத்திலே நாம் வாசிக்கும் போது பின்பெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகள், உங்கள் பிதாக்களோடு, உங்கள் பிதாக்களாம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு நான் பண்ணின உடன்படிக்கை நிச்சயத்தின்படியே உங்களை நான் சுதந்தரிக்க பண்ணும் தேசத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்கள், நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி என்றெல்லாம் கர்த்தர் தம்முடையவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த